ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்றைக்கான ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு இதை தான் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொரியர் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கு தான் நான் பண்ண போகிறேன். இது ஒரு டெய்லரிங் விலாகும் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் காலை வணக்கம் சொல்கிறேன். ஆனால் இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் 4:30 மணி ஆகுது. 4:20 அந்த டைம் ஆகுது. ஏன் இவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஜாக் எஃப்ஐ மிஷினோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு 10 மணி போல் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். முடிக்கிறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது எப்போதும் போல் டெய்லரிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த லைட்டிங்க்காக அந்த மிஷினை அங்கேயும் இங்கேயும் தள்ளி தள்ளி போட்டு வெளிச்சம் தெரிகிற மாதிரி இடமா பார்த்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. நான் ஒரு 2-3 வீடியோஸில் வந்து கேட்டிருப்பேன், ஜாக் எஃப்ஐ மிஷினோட ரிவ்யூ டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா, ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னா ரெட் ஹார்ட் போடுங்க கமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் போட்டிருந்தீங்க. ஸோ வீடியோ போடாமல் இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. நான் சொல்லியும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சா, சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கண்டிப்பாக போடணும், இல்லைனா பார்க்கணுன்னு தோணாதுல்ல. அதனால் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தோணாது. நம்ம கேட்டோம், அவங்க போடுறேன்னு சொன்னாங்க, நான் போடலை அப்படிங்கிற மாதிரி இதாகிடும்ல. ஸோ சரி நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக இன்றைக்கி அதான் எடுத்தேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 4 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நான் கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல. நான் என்ன நினச்சேன்னா, என்ன மிஷின் ரிவ்யூ வீடியோ தானே, அங்கங்கே வச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு 2 மணி நேரம் ஆகுமா, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்படி தான் ஆரம்பித்தேன் நானும். ஆனால் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் டவுட்டுமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ப்ளவுஸு, அதுக்கப்புறம் மேக்ஸி 38 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போடுங்க, போட் நெக் ப்ளவுஸ் போடுங்க, அளவு ப்ளவுஸ் வச்சு போட் நெக் ப்ளவுஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி போட் நெக்காக மாற்றணும், அளவு ப்ளவுஸ் நார்மல் நெக்காக இருக்குது அப்படின்னா அதை போட் நெக்காக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா அப்படியே சேனலுக்குள்ளே போயிட்டு நான் போட்டிருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்ப தெளிவாகவே நான் வந்து போட்டிருப்பேன். அதனால் டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். நான் அதில் ஏதாச்சும் வீடியோ போடாமல் இருந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். அதாவது எந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுல் கட்டிங் ஸ்டிச்சிங் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சேனலுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும்தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட்டில் வந்து டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்கல்ல, அதை அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம போட்டாலும் ஒரு இதுலேயும் ஒவ்வொன்று தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது, அடுத்தது விட்டுடுற மாதிரி இருக்குது. அதுக்கு நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் அந்த வாரத்தில் என்னென்னலாம் கமெண்ட்டில் சின்ன சின்ன டவுட்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் அப்படியே வந்து ஒரே வீடியோவில் கிளியர் பண்ணுற மாதிரி போடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இது வந்து ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக ரெட் ஹார்ட் போடுங்க. நான் கண்டிப்பாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கண்டிப்பாக கொரியர் பண்ணியே ஆகணும். ஒரு 7 மணி போல் வண்டி வரும் கொரியர் ஆஃபீஸில். அதுக்குள்ளே நான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ஃபைனலி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:14 ஆகுது. அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாகவே இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை. ஃப்ரண்ட்டில் வந்து 2 பக்கமும் பிரின்சஸ் கட்டு நல்ல டீப் நெக் வச்சு பண்ணியிருக்கோம். ஃபுல் சர்க்குலரில் தான் போட்டிருக்கேன். கீழே வந்து ஃபுல் லென்த்தில் கேட்கல, கொஞ்சம் பேண்ட் தெரிகிற மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த பிரின்சஸ் கட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வந்து இது வரைக்கும் இருக்கும், ஆனால் கேதரிங் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் அப்படியே திருப்பிட்டு பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்த பொம்மையோட இந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் பெருசாக இருக்குங்கிறதுனால நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி டபுள் நாட் கேட்டிருந்தாங்க. இதுலேயுமே பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல டீப் நெக் தான். அப்புறம் இதில் டபுள் நாட் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கொரியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இந்த ஒர்க்கோட இது முடிஞ்சிருச்சு. இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ஒரு 2 யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 4 ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். 4 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கான கட்டிங் ஒர்க் வந்து இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதை போய் கொடுத்துட்டு நான் வரத்துக்கு வந்து ஒரு 8 மணி 8:30 மணி கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து 9 மணி அந்த மாதிரி தான் நான் கட்டிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ போயிட்டு கொரியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இன்றைக்கி நான் கொரியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். கொஞ்சம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேனா, அதனால் அவங்கள்ட்ட பேசிட்டு உட்காந்துட்டு வந்தேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. இப்போ தான் சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து நைட்டுக்கு தோசையும்
ஆஃப் பாயில் போட்டிருக்கேன். அப்புறம் கார சட்னி. இது 3 தான். எனக்கு இது 3 காம்போவும் ரொம்ப பிடிக்கும். என்னடா தோசை பிஞ்சிருக்கேன்னு பார்க்க வேண்டாம். பிஞ்ச தோசை தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உண்மையா தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இன்னைக்கு எதிர்பாராத விதமா ரொம்பவே லேட் ஆயிட்டு. அப்படியே சும்மா அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே டயர்டாவே இருந்துச்சா, அப்படியே உட்காந்தே இருந்துட்டேன் இவ்வளோ நேரம். இப்போ நான் வந்து வீட்டுக்கு 9 மணி போல தான் வந்தேன். 9 அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பேசிட்டு இருந்தோம். டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. ஸோ 11:09 ஆகுது. இதுதான் வந்து யூனிஃபார்ம்க்காக குடுத்துருக்க கிளாத்து. இதுவரைக்கும் நான் அந்த மாடல் ஸ்டிச் பண்ணதில்ல. ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு தெரியல. இதுதான் வந்து கஸ்டமர் கேட்டிருக்க மாடலு. இதில வந்து ஆம் பாட்டம் தனியா கிடையாது. 2 அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். காலர் வச்சிருக்காங்க. அதிலயே கீழேயே ரவுண்டு மாதிரி ஒரு ஷேப் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரவுண்டு மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. இந்த பெல்ட் போடுறதுக்கு அந்த ரெடி பண்ணணும். அடுத்தது பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வளைவா இருக்கு. வளைவா இல்ல. அந்த இடத்துல அ இந்த கிளாத் குடுத்து அட்டாச் பண்ற மாரி இருக்கு. ஸோ இத தான் இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எப்படியும் டைம் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ரெடி பண்ணது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால யோசிச்சு பண்றதுனால கொஞ்சம் டைம் ஆகும். இது நாளைக்கு ஸ்டிச் பண்ணலாம். இருந்தாலும் சாரி நாளைக்கு கட் பண்ணலாம். இருந்தாலும் இப்ப கட் பண்ணி யோசிச்சு மண்டைய போட்டு குழப்பி கட் பண்ணி வச்சுட்டு பீஸ்ஃபுல்லா தூங்குனோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில எந்திரிச்சு நம்ம ஃப்ரீயா வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாம கடகடன்னு ஸ்டிச் பண்ணலாம். நாளைக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியா போகும். இன்னைக்கு இத முடிச்சேன் அப்படின்னா. அதுக்காக தான் இத இப்போ ரெடி பண்ண போறேன். ஓகே கட் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபைனலி எப்படியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஓ ஓகே 12:09 நம்ம வந்து டாப் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் பாட்டம் ஸ்கர்ட் மாதிரி தானே, மேக்ஸி டைப்ல தானே இருக்கு. ஸோ அது வந்து ஈஸி தான். அத வந்து டக்குன்னு கட் பண்ணிடலாம். இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. எப்படியோ சூப்பரா முடிச்சுட்டேன். அடுத்து பாட்டம் கட் பண்ணணும். ஸ்கர்ட் வந்து இப்போ 2 செட்டு ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டோம். இருந்தாலும் ஸ்கர்ட் வந்து நான் என்ன நெனச்சேன்னா, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். பாட்டம் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு நெனச்சுட்டு சொன்னேன்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, அதிலயே வந்து பெல்ட் அட்டாச் பண்றதுக்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி போட்டு குழப்பி என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. நானும் அப்படியே ஜூம் பண்ணி அந்த ஃபோட்டோவ ஜூம் பண்ணி, கிம் பண்ணி பார்த்து எப்படியோ கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, மணி வந்து 12:30 ஆகுது. ஸோ இது வந்து நெக்ல அந்த ஃப்ரண்ட்ல வந்து இந்த பேண்ட் கிளாத் வந்து இதில வருது. அந்த பாட்டம் கிளாத் வந்து ஃப்ரண்ட்ல நெக்ல காலருக்கு கீழ வருது. ஸோ அதுக்காக இத எடுத்து வச்சிருக்கேன். கேன்வாஸ் வந்து வீட்டுக்குள்ள ஹால்ல இருக்கு. இப்ப அத எடுக்க போறதுக்காக லைட்ட போட்டோம்னா, வீட்ல திட்டு விழும். அதனால வந்து நம்ம இப்ப இத சார்ட்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். காலையில எந்திரிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி, கேன்வாஸ்ல அப்படியே கட் பண்ணி, அயர்ன் பண்ணி, நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு விஷயம். என்னன்னா, இப்போ ஷர்ட் தனியா எனக்கு தைக்க தெரியும். ஸ்கர்ட் தனியா எனக்கு தைக்க தெரியும். இது தனித்தனியா கேட்டிருந்தாங்கன்னா, ரொம்ப ஈஸியா நான் வந்து முடிச்சிருப்பேன். ஆனா, இதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, காலர் வச்சிருக்கு. ஷர்ட் மாதிரி டாப் இருக்கு. பாட்டம்ல வந்து ஒரு மாரி ப்ளீட்டட் டைப்ல வந்து இந்த ஸ்கர்ட் வந்து இருக்கு. இது 2த்துக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, பெல்ட் போடுறதுக்கு ஒரு பிளெயின் ஏரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ட்ரெஸ் இதுவரைக்கும் ஸ்டிச் பண்ணதில்ல. ஆரம்பத்தில சொன்ன மாதிரி தான். இதுவரைக்கும் நான் இந்த மாரி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணதே இல்ல. இவங்க குடுக்கும்போதே கஸ்டமர் குடுக்கும்போதே, "இல்ல எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன் அப்படின்னா, என்னால ஒரு புது விஷயத்த கத்துக்க முடியாம போயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இப்ப நான் யோசிச்சு, இப்ப என்னால முடியும் அப்படிங்கிறத நம்பி நான் வந்து வாங்கி, இத வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஃபிட்டிங் வந்து நல்லாருக்கும். ஓரளவுக்கு யோசிச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிட்டிங் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனா, இதுவரைக்கும் நம்ம இது மாரி பண்ணதில்லையே அப்படின்னா, நம்ம வேண்டாம். ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, இதுக்கு வந்து இப்போ ஒரு நார்மலா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, ஒரு 1 ஹவர்ல நம்ம ஸ்டிச் பண்ணி குடுத்துருவோம். அப்போ நம்மளுக்கு வந்து அதில ஈஸியா மணி கிடைச்சிரும். இது நம்ம கட் பண்ணி யோசிச்சு கட் பண்றதுலயே டைம் எடுக்கும். ஒரு 1 ஹவருக்கு மேல 2 ஹவர், 3 ஹவர் அந்த மாரி டைம் எடுக்குது அப்படின்னா, அப்படி நெனச்சுக்கிட்டு, நம்ம என்ன நெனைப்போம் நம்ம என்ன நெனைப்போம் அப்படின்னா, ஓகே அது ஈஸியா இருக்கு. ஆல்ரெடி தெரியும். ஓகே நம்ம அதையே வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி குடுத்துரலாம். தெரிஞ்சத பண்ணுவோம். தெரியாது ஏன் போட்டு ரிஸ்க் எடுத்து அதுக்கு டைம செலவு பண்ணிக்கிட்டு, எதுக்கு அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா, டெய்லரிங் ஃபீல்டா இருக்கட்டும், எந்த ஃபீல்டு மோஸ்ட்லி வந்து இப்போதைக்கு வந்து நீங்க ட்ரெண்டிங்ல அப்டேட்ல இருந்தா மட்டும் தான் உங்களால சர்வை பண்ண முடியும்.
ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரியாத மாடல் யாராச்சும் கஸ்டமர் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்கள டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி உங்களோட ஒரு தன்னம்பிக்கை சொல்லுவாங்கல்ல, என்னால் முடியும் அப்படிங்கிறத நம்பி நீங்கள் கண்டிப்பாக ஒர்க்கை எடுத்து பண்ணுங்க. வேண்டாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக பேக் அடிக்கவே அடிக்காதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு கஸ்டமர் என்னென்னலாம் எங்கள் சைடில் கேட்குறாங்களோ அதெல்லாம் நான் வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் உங்கள மாரி எனக்கும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து எனக்கு எதெல்லாம் தெரியலையோ நான் வேண்டான்லாம் சொல்ல மாட்டேன். வாங்கிருவேன். வாங்கிட்டு இப்போ ஒரு 2 டேஸ் கழிச்சு அந்த ப்ளவுஸ் இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னே வச்சுக்கோங்களேன். நார்மல் ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ திடீர்னு ஒருத்தவங்க பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அது தெரியாது. இருந்தாலும் நான் வாங்கி வச்சுப்பேன். ஆனா, அவங்கள்ட்ட என்ன சொல்லிடுவேன்னா, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டிச் பண்ணி குடுப்போம். உடனே இப்போ 1 ஹவர்ல குடுத்து ஸ்டிச் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா, அந்த 1 ஹவர்ல என்னால யோசிச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி குடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஆனா, ஒரு 2 டேஸ் டைம் குடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் உட்காந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ இங்க பக்கத்துலலாம் யார்ட்டயும் கேட்க முடியும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. கேட்டாலும் சில பேர் சொல்லிக் குடுப்பாங்க, சில பேர் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. எனக்கு மோஸ்ட்லி யாருமே சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. சொல்லிக் குடுத்ததும் இல்ல. அதனால நான் வந்து அப்படியே YouTube, Instagram, Facebook எல்லாத்துலயும் சர்ச் பண்ணி எனக்கு என்ன டாபிக் தேவையோ, இப்போ எனக்கு பிரின்சஸ் கட் தேவை அப்படின்னா, ஒரு YouTubeல பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20, 30 வீடியோ இருக்குன்னா, ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கும். அப்போ எல்லா வீடியோவையும் பார்த்து நம்ம எப்படி எந்த மாரி ஆளுக்கு எந்த மாரி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து, அந்த ப்ளவுஸ கட் பண்ணி நான் ஸ்டார்ட்டிங்ல குடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் என்ன நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அ தேறிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. நீங்க கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒருவேள உங்களால தனியா இதுக்காக போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த மாரி கஸ்டமர்ஸ் யாராச்சும் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டைம்லயாவது கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. லாஸ்ட்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆரி அண்ட் டெய்லரிங் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான். உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்க வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.